பொய் சொன்னால் விடாது செம்பாலை சுடலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் ஏரியாக்கள்ல இந்த பழமொழி ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா, இந்த கோயில்ல போய் பொய் சத்தியம் பண்ணவன் இதுவரைக்கும் தப்பிச்சதா சரித்திரம் இல்ல அப்படின்னும் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஏரியாவுல ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில்ல வந்து, "எப்பா நீ களவெடுத்தியா? நீ தப்பு பண்ணியா? இல்ல யார் மேல தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, சரி நீ உண்மைய ஒத்துக்க மாட்டுக்க. அதனால இந்த கோயில்ல போய் நீ சத்தியம் பண்ணி சொல்லுப்பா. நாங்க ஒத்துக்கிடுறோம்." அப்படின்ட்டு தீர்ப்பே வழங்குற அளவுக்கு இந்த கோயில் மேல சத்தியம் பண்ணு அத வந்து நிரூபிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த தெய்வத்து மேல, அந்த சாமி மேல பொய்யா தப்பு செஞ்சா, அந்த சாமி அவர விடாது, அவர தண்டிச்சுரும் அப்படின்ட்டு வழி வழியா ஒரு கதையோ, உண்மையோ அது வந்து வழி வழியா சொல்லப்படுறது. அந்த இடம் எது? அது எங்க இருக்கு? எந்த ஏரியாவுல இந்த மாரி ஒரு இடம் இருக்கு? அப்படிங்கிறதான் நமக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறோம். பொய் சொன்னால் விடாது செம்பாடு சுடலை. அதாவது பொய் சத்தியம். அதாவது பொய் சொன்னா விடாதுன்னா, எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. யாரும் பொய் சொல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த தெய்வம் தண்டிச்சிரும், சாமி கண்ண குத்திரும் அப்படிங்கிறது இல்லாம, ஒரு "எப்பா உன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குப்பா. எங்களுக்கு நீயும் தான் டவுட் இருக்கு. ஆனா எங்களுக்கு அது போதைய சாட்சி இல்ல. ஆனா நாங்க தெய்வத்த நம்புறோம். நீனும் தெய்வத்த நம்புறா. இந்த தெய்வத்து மேல சத்தியம் பண்ணு. நான் பண்ணுனேன். இல்ல நான் பண்ணலைன்னு சொல்லு. நாங்க நம்புறோம். அதுக்கு மேல எங்கள்ட்ட நீயாச்சும் தெய்வமாச்சும் உன்னைய பார்த்துக்கிடும்." அப்படின்னு சொல்ற ஒரு இடம் தான் இந்த இடம். இது எங்க இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா, அ இது எங்க இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பெரும்பாலும் இந்த திருநெல்வேலியில உள்ள ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு திருநெல்வேலிய விட்டு நீங்க வேற இடம்னா உங்களுக்கு கண்டிப்பா இத தெரிஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியல. இது எந்த இடத்துல இது வந்து செவி வழியா கேட்ட ஒரு செய்தி தான் தவிர, இது எந்த இடத்துல உண்மை, எந்த இடத்துல பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. இந்த கோயிலோட வரலாறு இதுதான் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சத நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நம்மளுடைய ராதாபுரம் வட்டம் கூடங்குளத்துக்கும், உவரிக்கும் இடையில போறதுல சிரட்ட பிள்ளையார் என்று அழைக்கப்படும். இத வந்து அந்த மக்கள் சிரட்ட பிள்ளையார் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஆனா, அந்த லோக்கல் ஏரியா மக்கள் வந்து இது வந்து செம்பால சுடரமட சாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்குள்ளே ஒரு பிள்ளையாரும் இருக்கு. ஒரு செம்பால சுடலையும் இருக்காப்புல. அந்த பிள்ளையார் வந்து திரும்ப வந்து அ அந்த சுடரமாடி சாமியோட உக்கிரத்த குறைக்கிறதுக்காக பிள்ளையார வச்சதாக சொல்லப்படுது. அது ஏன் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா உங்களுக்கு வீடியோல சொல்லுவோம். இந்த இந்த செம்பால சுடல தான் இங்க இருக்கு இந்த இடத்துல. இந்த சுடல கோயிலு, இந்த சுடல கோயில்ல வந்து ஒரு காட்டு பகுதியில இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விசேஷம்னா, இது ஒரு குளத்து பகுதியில இருக்கு. என்னதான் மழை வந்தாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அந்த கோயில சுத்தி தண்ணி இருக்கும். ஆனா, அந்த கோயிலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாது அப்படிங்கிறது சொல்லப்படுது. நமக்கும் ஊர் அதுக்கு பக்கத்து ஊர்ல தான் அப்படிங்கிறனால நமக்கும் ஓரளவுக்கு அவங்க சொல்றது தெரியும். நம்ம நிறைய மழை டைம்ல நம்ம பார்த்துருக்கோம். கோயிலை சுத்தி தண்ணி இருக்கும் குளத்துக்குள்ள. ஆனா, அந்த கோயிலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போனது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாரி கோயிலுக்குள்ள தண்ணி போனது கிடையாது. இந்த ஏரியா மக்கள் பெரும்பாலும் இங்க வந்து இந்த இந்த செம்பால சுடலசாமி கோயிலை சுற்றி வந்து அ 2, 3 ஊர்கள் இருக்கு. அதில வந்து நாடார்கள் இருக்காங்க, இஸ்ரேல்கள் இருக்காங்க. அதேமாரி நம்ம மீன்பிடி ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா, "எப்பா நீ பொய் சொல்ற." இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில அந்த கோயில் முன்ன வந்து தப்பு செஞ்சவனையோ, நான் வந்துட்டு உண்மைய கண்டுபிடிக்கணும்னாலோ, அத வந்து ம் அந்த கோயில் முன்ன விட்டுருவாங்களாம். "எப்பா அவங்களாம் டவுட்டா இருக்குப்பா. நீ வந்து இந்த தப்ப செஞ்சேன் அல்லது இத செய்யல அப்படின்னா, நாங்க உன்னைய வந்து உன் மனச தோண்டி ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாங்க தெய்வத்த நம்புறோம். நீயும் தெய்வத்த நம்புற. சாமி மேல மட்டும் சத்தியம் பண்ணியிருப்பா. சத்தியம் பண்ணிட்டு நீ செஞ்சும் செய்யலைங்கிறத சொல்று. நாங்க உன்னைய விட்டுர்றோம்." அப்படின்ட்டு ஒரு தீர்ப்புக்கு உள்ள மாரி ஒரு கோயிலுன்ட்டு இந்த கோயில சொல்றாங்க. ரொம்ப காலங்கள்ல வந்து இப்படி தெரியாம அ க கள்ள வித்தைகள் பண்ணவங்கள அந்த சாமி தண்டிச்சதாகவும், அதனால பல பேர் பாதிக்கப்பட்டதாகவும் நமக்கு செவி வழியா அது சொல்லப்படுகிறது. இந்த தெய்வம் ரொம்ப உக்கிரமா இருக்கனால,
உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக உள்ள வந்து ஒரு பிள்ளையார், அதான் அந்த பிள்ளையார உள்ள வச்சிருக்காங்க. அதனால தான் சிரட்ட பிள்ளையார் கோயில் அப்படின்ட்டும் அது அழைக்கப்படுகிறது. இந்த உக்கிரத்தை குறைச்சி கொஞ்சம் பொறுமைக்காரியா அப்படியே வந்து அந்த அந்த சுடலைய கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த சாமி இருக்கதாகவும் சொல்லப்படுது. இதுல வந்து இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த இப்போ அந்த சாமிகிட்ட அந்த கோயில்ல தேங்காய் உடைச்சாவோ, தேங்காய் அடிச்சாவோ அல்லது குடுத்தாவோ எல்லாமே அங்கேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. எந்த ஒரு பொருள இன்க்ளூடிங் தேங்காவோ எதுவுமே வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். கொண்டு போனேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனசு இருக்கலாம். இதுல வந்து செவி வழியா, கதை வழியா வந்த ஒரு இதா இது எந்த அளவுக்கு நம்புனா நம்பிக்கை, இல்லைன்னா நம்ம ஆராய்ஞ்சிட்டே இருந்தோம்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஆராய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இது ஒரு நம்பிக்கைங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்றேன். யாரையும் வந்து மனசை புண்படுத்துறதாகவோ, அது எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படி சொல்றதுக்கோ இல்லை. அந்த காலத்துல இப்படி ஒரு கோயில் இருந்திருக்கு, இப்படி இந்த கோயில்ல இப்படி இப்படி பண்ணா இப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம செய்தி வழியா நம்ம தாத்தா காலத்துல, பாட்டி காலத்துல நம்ம அப்பா சொன்ன கதைகள் மூலமாக அந்த ஏரியா மக்களும் நம்புறாங்க. நானும் அத நம்பி தான் உங்களுக்கு சொல்றேன் தவிர, இது யார் மனச புண்படுத்துறதுக்கோ, இல்ல அது எப்படி, இது எப்படிங்கிறதுக்காகவோ இல்ல அப்படின்னு தான் நமக்கு சொல்லும்பொழுது, அத வந்து வீட்டுக்கு கொண்டு போனா அந்த கதை தொடங்கும். வீட்டுக்கு கொண்டு போனோம்னா, அ அந்த சாமி வந்து வாங்கிரும். அதாவது ஒண்ணு நீ ஒரு ஒரு தேங்காவ கொண்டு போனா, அதுக்கு ஒரு டபுள் மடங்கா அத பூரா நீ எடுத்துட்டு போயிட்ட அப்படின்ட்டு ஒண்ணுக்கு 3 அன்னைக்கு குடுக்க வேண்டியிருக்கும். உன்ன வர வச்சுரும். அத குடுக்க வச்சுரும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதனால தேங்காய் உடைச்சாலோ, என்ன பண்ணாலுமோ அது அந்த கோயில்லயே எல்லாத்தையும் வச்சு அத அங்கேயே அன்னதானம் குடுத்து அல்லது அங்கேயே முடிச்சு போயிருவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட கோயிலு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலு. இந்த கோயில நீங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ராதாபுரத்துலருந்து சிரட்ட பிள்ளையார் கோயில் சொன்னாலே தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அதேமாரி நீங்க வந்து கூடங்குளத்துல வந்து சிரட்ட பிள்ளையார் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே தெரிஞ்சிரும். அ பெரும்பாலும் முந்தி தான் ரொம்ப கூட்டம் இருக்காது. ரொம்ப இருக்காது. இப்போ வந்து பெரும்பாலும் ஆட்கள் 24 ஹவர்ஸ் அந்த கோயில்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா அத பார்த்திருப்பீங்க. நம்ம கூடங்குளத்துல இருந்து தாமஸ் மண்டபம், தாமஸ் மண்டபத்துக்கு அடுத்த உடனே இந்த ஊரி போற ரூட்ல ரைட் சைடுல இந்த கோயில் இருக்கு. நீங்க எப்பாட்டு இந்த ஏரியாக்குள்ள வந்து சுற்றுலாக்கு வரணும், இந்த ஏரியாவுக்கு எப்பாட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா இந்த கோயில பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். ஏன் அப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஆன்மீக சுற்றுலா தலங்கள் இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா, இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா, அது பக்கத்துல விஸ்வாம் திருமணிமர் கோயில் இருக்கு. அத முடிச்ச நீங்க உடனே பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல பரதர் உவரி அந்த கப்பல் மாதா கோயில் இருக்கு. அத முடிச்ச உடனே உவரி ஸ்ரீ சிவலிங்க சாமி கோயில் இருக்கு. அத முடிச்ச உடனே நம்மளுடைய திருச்செந்தூர் கோயில் இருக்கு. திருச்செந்தூருக்கு முன்னாடி நம்மளுடைய உலக புகழ்பெற்ற குலச முத்தாரம்மன் கோயில் இருக்கு. அப்படின்ட்டு ஒரு நாளைக்குள்ள சூப்பரான ஒரு ஆன்மீக சுற்றுலாவா இங்க வந்துடலாம். அப்படிப்பட்ட இடம் நமக்கு தெரிஞ்சது, நமக்கு செவிவழியா கேட்டது, இந்த கோயிலை பத்தி நமக்கு தெரிஞ்சனால, இத வந்து எனக்கு தெரிஞ்சது உங்க எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவா பதிவு பண்ணி உங்களுக்கு விடுறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் ஆதரவு கொடுங்க. மத்தபடி நான் சொன்னத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது இந்த கோயில பத்தி ஏற்கனவே நீங்க வந்து உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் வந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? நான் சொன்ன கதைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது இந்த இந்த சொன்ன கதை வந்து உங்களுக்கு ஓ! இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு நல்லா இருந்தா அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்து இது போல பல அந்த ஆன்மீக தகவல்கள், கோயில் சம்மந்த தகவல்கள் வந்து நம்ம வீடியோவில் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து வீடியோவில் இருந்துருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.